Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறதா இருக்கும் அப்படின்னா RTE எஜுகேஷனோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வருடத்திற்கான ரைட் டு எஜுகேஷன் RTE எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் வந்துட்டு இன்னுமே ஆரம்பிக்கப்படலை. ஃப்ரீ எஜுகேஷன் இந்த வருடத்திற்கு இருக்கா இல்லையா இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கூட கவர்மெண்ட் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. இது ஒரு புறம் இருக்கு. ஏற்கனவே RTE எஜுகேஷனில் செலக்ட் ஆன குழந்தைங்க ஏற்கனவே பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. அந்த குழந்தைங்கள வந்துட்டு கல்வி கட்டணம் செலுத்த தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு வற்புறுத்திட்டுருக்காங்க. இதனால் படிக்கிற குழந்தைங்களும் சரி அவங்க பெற்றோர்களும் சரி ரொம்ப அவதிப்பட்டுட்டு வராங்க. இது தொடர்பாக கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சு மூர்த்தி அவர்களிடம் கேட்டபோது அவங்க என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, கல்வி உரிமை சட்டத்தின்படி மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் ஒதுக்க வேண்டும் என்ற விதி கல்வி உரிமை சட்டத்தில் உள்ளது. மத்திய மாநில அரசுகள் தங்களோட கொள்கை முரண்பாடுகளை கைவிட்டு குழந்தைகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் சுயநிதி பள்ளிகளின் அருகில் வசிக்கும் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட அல்லது நலிவுற்ற குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதுதான் இத்திட்டத்தின் முக்கியமான நோக்கம் அப்படின்னும், தனியார் பள்ளிகள்ல ஏன் இந்த கல்வி உரிமை சட்டம் என்று பலரும் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழைகள் பணக்காரர்கள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவருக்குமான வாய்ப்பை உருவாக்குவதுதான் இந்த கட்டாய கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் சம வாய்ப்பு என்பதுதான் கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பை மறுப்பது கல்வி உரிமை மீறலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதியால் இன்றைக்கு இந்த திட்டத்தில் படிக்க வைக்கும் பெற்றோர்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகி உள்ளனர் அப்படின்னு தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சரி, முடிவா இப்போ RTE எஜுகேஷன் இந்த வருஷம் இருக்குதா இல்லையா, ஆரம்பிப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இவரும் எப்போ போல் தன்னோட கருத்தை மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு. குழந்தைகள் ரொம்ப கல்வி கட்டணம் முழுமையாக செலுத்த சொல்லி வற்புறுத்தப்படுறாங்க. இதனால் ஏழை பெற்றோர்கள் அவதிப்படுறாங்க. அதனால் சீக்கிரமாக நிதியை விடுவீங்க அப்படின்னு தன் கருத்தை தான் சொல்லியிருக்காரே ஒழிய இன்னும் RTE எஜுகேஷன் ஆரம்பிப்பாங்களா, எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எந்த ஒரு விளக்கத்தையுமே இவர் தரலை. இன்னுமே கவர்மெண்ட் அமைதியாக தான் இருக்குது. அதனால் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.